வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது உள்ளிட்ட விருதுகள் அறிவிப்பு. விசிக எம்பி ரவிக்குமாருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, பாடலாசிரியர் கபிலன் மகாகவி பாரதியார் விருதுக்கு தேர்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை, தமிழ்நாடு அரசு உத்தரவு. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் கோலாகலம். 12 காளைகளில் அடக்கிய மதுரை ஸ்ரீதரன் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, ஞானசேகரன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள். ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கூறவில்லை என காவல்துறை விளக்கம். விருதுநகர் பொம்மையாபுரம் பட்டாசாலை வெடி விபத்தில் 6 பேர் பலி, உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் முதல்வர் நிவாரணம் அறிவிப்பு. விண்வெளியில் 4 நாட்களுக்குள் முளைத்த காராமணி விதைகள், விரைவில் இலைகள் உருவாகும் என இஸ்ரோ உறுதி. இனி விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதுக்கு புலவர் மு. படிக்கராமு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பேரறிஞர் அண்ணா விருது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல். கணேசனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருதை பாடலாசிரியர் கபிலன் பெறுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் பொன் செல்வ கணபதிக்கும், தமிழ் தென்றல் திருவிக்க விருது மருத்துவர் ரவீந்திரநாத்துக்கும் வழங்கப்பட இருக்கிறது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் விருது வேமு போதிய விற்பனுக்கும், தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் விருதை விசிக எம்பி ரவிக்குமாரும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை முத்து பாவாசியும் பெறுகின்றனர். விருதுகள், பரிசுத் தொகை மற்றும் தங்கப் பதக்கங்களை திருவள்ளுவர் நாளான வரும் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். சட்டப்பேரவைக் கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், விசிக கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளன. தொடர்ந்து பிப்ரவரியில் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூட இருக்கிறது. அப்போது 2025-2026 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் அடுத்தடுத்த நாட்களில் தாக்கல் செய்யப்படும். தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இது என்பதால் புதிய அறிவிப்புகள் பல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தொடர் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதத்துடன் சுமார் 1.5 மாதங்கள் வரையில் நடைபெறும். தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த அக்டோபர் 29 முதல் நவம்பர் 28 வரை நேரிலும் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் 23,09,391 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவை கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி வரை பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் தொடங்கியது. இதையடுத்து நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுகின்றனர். அதன் பின்பு புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புயலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. பல பகுதிகளில் வீடுகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறையினர் வந்தார்கள், ஒன்றுமில்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்றார். அதன் பின்னர் வெளியே வந்தபோது அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு வந்தார்கள், ஒன்றுமில்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் எம்பி ஆகியோரின் வீடுகள் மற்றும் வேலூர், காட்பாடியில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 2 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவடைந்தது. இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் ஆகியோர் திடீரென விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றனர். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கலும் 16ஆம் தேதி காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து வரும் 18 மற்றும் 19ஆம் தேதியும் அரசு விடுமுறை நாட்கள். தொடர்ந்து விடுமுறை வரும் நிலையில் அரசு ஊழியர்கள் சொந்த ஊர் சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 17ஆம் தேதியும் விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவித்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடந்து முடிந்தது. மொத்தம் 7 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 475 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்கள் களம் இறக்கப்பட்டனர். காளைகள் முட்டியதில் 40 பேர் காயமடைந்தனர். 12 காளைகளை அடக்கிய மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டார். இதேபோல முத்துசாமி என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது.
விருதுநகர் அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பொம்மையாபுரம் கிராமத்தில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. வெடிவிபத்தில் ஒரு அறை தரைமட்டமானதில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் திருச்சி NITயின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சந்திரசேகர், GST வரியால் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும், பண பரிமாற்றம், ஆதார் என டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் வலிமையாக உள்ளதாக குறிப்பிட்டார். இதன் பின்னர் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், GST வரி விதிப்பால் நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். GST வரியால் வளர்ச்சி என்கிறார்கள், ஆனால் அது பெரிய வளர்ச்சி இல்லை, சாதாரணமாக வரக்கூடிய வருவாய்தான் என்று தெரிவித்தார். மதுரையில் மத்திய அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கலந்து கொண்டு பேசும்போது, மொழிபெயர்ப்பு செய்வதற்காக இளம்பெண் ஒருவர் அழைத்து வரப்பட்டிருந்தார். அமைச்சர் ஆங்கிலத்தில் பேசுவார் என எதிர்பார்த்த நிலையில் திடீரென ஹிந்தியில் பேசத் தொடங்கியவுடன் மொழிபெயர்ப்பாளர் சிறிது நேரம் அமைச்சரை பார்த்தபடி நின்றார். பின்னர் வேறு வழியின்றி மேடையில் இருந்த பெண் சைகை மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார். நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் என்ன பேசுறாங்கன்னு புரியலையே என புலம்பியபடி நின்று சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கைதான ஞானசேகரன் ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாக வெளியான தகவல் ஆதாரமற்றது என்று காவல்துறை கூறியுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவானது ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரனிடம் இருந்து பறிமுதல் செய்யவில்லை என்றும், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த எந்த நபரும் உடந்தையாக இல்லை என்றும் தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை தொடர்பாக தற்போது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்றும், இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் தமிழக காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சனிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் 2 அட்டைப்பெட்டிகளில் லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் மற்றும் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். குறிப்பாக குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு 200 சவரனுக்கும் அதிகமான தங்கம், வைர நகைகளை ஞானசேகரன் திருடியிருப்பதாகவும், இதன் மூலமாக சம்பாதித்த ஆவணங்களையும் வேறு ஏதேனும் பாலியல் வன்கொடுமை செய்து பெண்களை வீடியோ எடுத்து வைத்துள்ளாரா என ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் ஆகியவற்றை ஆய்வு செய்த பிறகு தெரியவரும் என தகவல் தெரிவித்துள்ளனர். பாஜக பெண் தலைவர்கள் ஆளுநர் RN ரவியை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் போராட்டத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவது உள்ளிட்டவை குறித்து பேசினர். 1 மணி நேர சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பெண் தலைவர்கள் போராட்டம் நடத்த முடியாத அவசர நிலை தமிழகத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினர். விசாரணை சரியாக நடக்காததால் தான் பயப்படுவதாக குறிப்பிட்ட அவர், போராடும் தலைவர்கள் கைதாவதாகவும், ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவதாகவும் விமர்சித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டொமினிக் மேரிக்கு 7 நாள் நீதிமன்றம் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பள்ளியின் தாளாளர், முதல்வர் ஆகியோரிடம் விக்கிரவாண்டி நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா விசாரணை நடத்திய பிறகு இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஏற்கனவே வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சலுக்கு 7 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு அரசின் உதவியால் மீண்ட சிறுமி டான்யாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் வீடு வழங்கிய நிலையில் டான்யாவின் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இனி யாரும் எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது என்று வெகுளித்தனமாக சிறுமி டான்யா தெரிவித்தது நம்மை கலங்க வைத்தது. பாம்பன் கடலில் ரூபாய் 545 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை ஆய்வு செய்த ரயில்வே பாதுகாப்பு குழு பாலத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அங்கு குறைபாடுகள் சரி செய்யும் பணிகள் தொடங்கி நடந்து வந்தது. இந்நிலையில் நேற்று ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள தூக்குப்பாலம் சோதனை ஓட்டத்திற்காக திறக்கப்பட்டது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தூக்குப்பாலம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. புதிய ரயில் பாலம் இம்மாத இறுதியில் தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், இன்னும் சில நாட்களில் ரயில்வே அமைச்சர் வருகை தந்து புதிய பாலத்தை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தரமற்ற மருந்துகளை உற்பத்தி செய்த 64 நிறுவனங்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டன. பெரும்பாலானவை உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்டவை. மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் தமிழக நீதிமன்றங்களில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் முடிவு செய்துள்ளது. எதிர்வரும் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. 29 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ள பாஜக, புதுடில்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பர்வேஷ் வர்மாவையும், முதல்வர் அதிஷி போட்டியிடும் கால்காஜி தொகுதியில் ரமேஷ் பிதூரியையும் வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறது. ஆம் ஆத்மியில் இருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கைலாஷ் கெலாட்டிற்கு பிஜுவாசன் தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பளித்துள்ளது.
நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரி தமிழ்தாய் பாடல் ஒலிக்கப்பட்டது சர்ச்சையானது. ஆளுநர் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்ட விவகாரத்தில் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்தை தமிழகத்தில் இருக்கும் என சீமான் கூறியிருந்தார். இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு ஆதரவில் நடைபெறும் நந்தனம் புத்தக காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது சர்ச்சையானது. கேரள மாநிலம் களியக்காவிலே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஷாரோன் ராஜ் என்ற 23 வயது கல்லூரி மாணவருக்கு அவரது காதலியான கிரீஷ்மா விஷம் கொடுத்து கொலை செய்தார். வேறு ஒருவரிடம் திருமணம் நடைபெற இருந்ததால் அந்த பெண் குடும்பத்தினரின் உதவியுடன் காதலன் ஷாரோன் ராஜுவுக்கு விஷம் கொடுக்க முடிவெடுத்துள்ளார். இதற்காக இணையத்தில் தேடி பூச்சிக்கொல்லி கொடுத்து ஷாரோன் ராஜை கிரீஷ்மா கொலை செய்தது தெரியவந்தது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கிரீஷ்மா, அவரது தாய் சிந்து, உறவினர் நிர்மல் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விசாரணை நிறைவு பெற்று நெய்யாற்றின் கரை செஷன்ஸ் நீதிமன்றம் வரும் 17ஆம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா பகுதியில் காரில் தொங்கியபடி அட்டகாசம் செய்து வீடியோ வெளியிட்ட 3 இளைஞர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் காரை இயக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் 3 மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களுக்கு 33,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் நடிப்பில் உருவாகி வரும் ஹரிஹர வீரமல்லு படத்தில் இடம்பெற்றுள்ள மாத வினோலி பாடல் வரும் 6ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ஜோதி கிருஷ்ண இயக்கத்தில் பவன் கல்யாண், நிதி அகர்வால், பாபி தியோல் உள்ளிட்டோர் நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு படம் உருவாகி வருகிறது. படத்தில் கீரவாணி இசையில் மாத வினாடி என்ற பாடலை பவன் கல்யாண் பாடியுள்ளார். இந்த பாடல் நாளை காலை 9 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளனர். உலகின் மிக வயதான நபராக அறியப்பட்ட ஜப்பானின் டோமிகோ இட்டுகோ வயது மூப்பு காரணமாக காலமானார். கடந்த மாதம் 29ஆம் தேதி ஹியோகோ மாகாணத்தின் ஆசியா நகரில் உள்ள காப்பகத்தில் இட்டுகோ உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இட்டுகோ கடந்த 1908ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி ஒசாகாவில் பிறந்தார். 2 உலகப் போர்களை கண்ட இட்டுகோ சுமார் 10,000 அடி உயரமுள்ள மவுண்ட் ஒன்டேக்கை இருமுறை ஏறி சாதனை படைத்துள்ளார். இட்டுகோவிற்கு 2 மகன்கள், 2 மகள்கள், 5 பேர குழந்தைகள் உள்ளனர். சீனாவில் புதிய வைரஸ் பரவலால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது. சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸ் தொடர்பாக கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களின் அடிப்படையில் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போதைய பரவல் அசாதாரணமானது அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு சீனாவின் ஷான்சி மாகாணத்தில் ஷியான் பகுதியில் இருந்து ஹாங்காங்குக்கு இன்று முதல் அதிவேக ரயில் இயக்கப்படுகிறது. இதன் மூலம் ஷியானில் இருந்து ஹாங்காங்குக்கு 10 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். இயற்கை அழகை ரசித்தபடி செல்லும் வகையில் ரயிலின் உள்ளே பயணிகளின் பொழுதுபோக்குக்காக ஆடல், பாடல், இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைநகர் சியோலின் ஹன்னம் டாங் பகுதியில் ஏராளமானோர் பேரணி நடத்தினர். அதிபர் மாளிகை அமைந்துள்ள பகுதியில் நடந்த பேரணியில் யூன் சுக் இயோலை கண்டித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் 8 வழிச்சாலையை ஆக்கிரமித்தனர். இந்நிலையில் ஊழல் குற்றச்சாட்டில் யூன் சுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் அவரை கைது செய்ய அதிகாரிகள் அதிபர் மாளிகைக்கு சென்றனர். அப்போது அவர்களை அங்கிருந்த இராணுவத்தினர் தடுத்தனர். இதையும் மீறி அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 65க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இதில் பெரும்பாலான குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலால் கட்டிடங்கள் முற்றிலும் உருக்குலைந்துள்ளன. இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதாக அப்பகுதியினர் தண்ணீரோடு தெரிவித்தனர். பிசாசு 2 திரைப்படத்தை வெளியிட விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2ஆம் குத்து திரைப்படத்தின் விநியோக உரிமையை பெற்ற ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் பாக்கி தொகையை செலுத்தாமல் பிசாசு 2 படத்தை தயாரித்ததாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே படத்தை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மார்ச் மாதம் படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இது நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என தெரிவித்த நீதிபதி இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டார். இந்திய கிரிக்கெட் வீரர் யுஸ்வேந்திர சஹால், தனஸ்ரீ வர்மா தம்பதியர் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஹாலும் தனஸ்ரீயும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இருவரும் சமீப காலமாக தனியாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இருவரும் இன்ஸ்டாகிராமில் பரஸ்பரம் அன்ஃபாலோ செய்துள்ளனர். மேலும் தனஸ்ரீயின் புகைப்படங்களை சஹால் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கியதாக தெரிகிறது. இதனால் இருவரும் விவாகரத்து பெற உள்ளனரா என சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தான் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறவில்லை என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். சிட்னி டெஸ்டில் இருந்து விலகிய தொடர்பாக பேசிய ரோஹித் சர்மா, பேப்பர் பேனா வைத்திருப்போர் தன்னை பற்றி சொல்வதை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், நல்ல ஃபார்மில் இல்லாததால் சிட்னி டெஸ்டில் இருந்து விலகினேன் என்றும் கூறினார். நீண்ட காலம் கிரிக்கெட் விளையாடும் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியும் என்றும், மீண்டும் ஃபார்மிற்கு திரும்ப கடினமாக பயிற்சி மேற்கொள்வேன் என்றும் ரோஹித் சர்மா தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 5வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வரும் சிட்னி ஆடுகளம் குறித்து முன்னாள் வீரர் கவாஸ்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் இந்திய ஆடுகளம் குறித்து எப்போதும் குறை கூறுவார்கள் என்றும், ஆனால் ஆடுகளம் குறித்து இந்தியர்கள் குறை கூற மாட்டார்கள் என்றும், சிட்னியைப் போல் ஒரே நாளில் இந்தியாவில் 15 விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தால் அவ்வளவுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது உள்ளிட்ட விருதுகள் அறிவிப்பு. விசிக எம்பி ரவிக்குமாருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது, பாடலாசிரியர் கபிலன் மகாகவி பாரதியார் விருதுக்கு தேர்வு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை, தமிழ்நாடு அரசு உத்தரவு. நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் கோலாகலம். 12 காளைகளில் அடக்கிய மதுரை ஸ்ரீதரன் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, ஞானசேகரன் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய ஆவணங்கள். ஒரு சாரிடம் பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கூறவில்லை என காவல்துறை விளக்கம். விருதுநகர் பொம்மையாபுரம் பட்டாசாலை வெடிவிபத்தில் 6 பேர் பலி, உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் முதல்வர் நிவாரணம் அறிவிப்பு. விண்வெளியில் 4 நாட்களுக்குள் முளைத்த காராமணி விதைகள், விரைவில் இலைகள் உருவாகும் என இஸ்ரோ உறுதி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.